திறக்கவே முடியல, கொஞ்சம் திறந்து கூட. கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பூ கொடுப்பாங்க. அந்த பூவை நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக தலையில் வச்சுப்போம், இல்லைனா வீட்டுக்கு கொண்டு வரும். ஆனால் அதை திரும்ப பூஜைக்கு பயன்படுத்த முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் ரவியும் ஃபீல் பண்ணான். ரவி எப்போவுமே கோயிலுக்கு போயிட்டு தான் ஆஃபீஸ்க்கு போவான். ஆனால் அந்த ஐயர் வந்து தினமும் அவருக்கு வில் வேலை தான் கொடுப்பாராம். பெண்களுக்கெல்லாம் பூ கொடுப்பாராம், இவருக்கு வந்து வில் வேலை தான் கொடுப்பாராம். அப்போ ரவி என்ன நினச்சா, ஒரு பூ கொடுத்தாலும் அதை நான் வீட்டில் போய் அம்மா கிட்ட கொடுப்பேன், அவங்களாவது வச்சுக்குவாங்க. இந்த வில் வேலையே தினமும் தராரு, இந்த தலையிலையும் வைக்க முடியாது, சாமிக்கும் வைக்க முடியாது, என்னதான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவிலே மாட்டி வச்சிருவானா. இதே தான் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. வயதான முதியவள் வந்து எப்பவுமே இவரை கண்காணிச்சிருக்காங்க. என்ன எப்பவுமே இவன் இது இங்கேயே வச்சுட்டு போயிடறானே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அணுகி அதை கேட்குறாங்க. ஏன் தம்பி கோவிலில் கொடுத்த இந்த பிரசாதத்தை நீ இங்கேயே வச்சுட்டு போற, வீட்டுக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ரவி சொன்னானா, ஒரு பூ கொடுத்தாலும் தலையில் வச்சுக்கலாம், பட் இந்த இலையை என்ன பண்ணுறது, அதனால தான் இங்கேயே வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னானா. அப்போ தான் அந்த பாட்டி சொன்னாங்களா, தம்பி ஒரு பூஜைக்கு பயன்படுத்தின பூவை இன்னொரு பூஜைக்கு நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தவே மாட்டோம். ஆனால் வில்வ இலையை மட்டும் ஒரு முறை கழுவிட்டு மறுபடியும் பூஜைக்கு பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு சிறப்புத்தன்மை அந்த வில்வ இலைக்கு இருக்கு. அதுல 3 இலை இருக்கும், பார்த்திருக்கியா? ஒன்று வலது பக்கம் இருக்கிறது வந்து விஷ்ணுவாகவும், நடுவில் இருக்கிறது சிவனாகவும், இடது பக்கம் இருக்கிறது பிரம்மாவாகவும் போற்றப்படுது. இறைவனோட 3 கண்களையும் இந்த 3 இலை குறிக்குது. வில்வ இலையிலேயே 3 இலையா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு வகை இருக்கு. 5 இருக்கிறதுக்கு 7 இருக்கிறதும் இருக்கு. ஆனா 3 இருக்கிறது தான் பூஜைக்கு பயன்படுத்துறாங்க. இது சாதாரண இலை இல்லப்பா, சிவ மூலிகைகளின் சிகரம் அப்படின்னு இதை சொல்றாங்க. இந்த இலையை கொண்டு நீ பூஜை செய்த அப்படின்னா 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்ததுக்கு அது சமம். புனித நதிகள்ல நீ நீராடினதுக்கு சமம். அஸ்வமேத யாகம் பண்ணதுக்கு சமம். அத்தனை மகத்துவமான ஒரு இலை உனக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு, மற்ற யாருக்கும் கிடைக்கல. அதனால இதை நீ கண்டிப்பா கொண்டு போய் அலம்பிட்டு உன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய படங்களுக்கு போடு அப்படின்னு சொல்லி அந்த முதியவள் சொன்ன அந்த யோசனையை கேட்டோன்னே அவனுக்கு அந்த இறைவனே வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சான். மண்டையில ஓங்கி கொட்டி சொன்ன மாதிரி இருந்துச்சான். உடனே அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இலைகளை கொண்டு அலம்பிட்டு மறுபடியும் சாமிக்கு அதை போட்டுட்டு அப்படியே நின்று கண்ண சிரமம் பார்த்தானா. அந்த கைலாயத்தில் இருக்க சிவனே அவங்க வீட்டில் வந்து இருந்த மாதிரி இருந்துச்சான்.